ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று நாம் 26வது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தினத்தில் பகவானிடத்தில் இந்த நோன்புக்கு தேவையான உபகரணங்களை கேட்டு பெறக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. எங்களுக்கு வேண்டியதையெல்லாம் நீ தர வேண்டும் என்று நேற்றைய தினத்தில் கேட்டியேல் என்று சொன்னார்கள். நீ கேட்டேயானால் நாங்கள் எங்களுக்கு இந்த நோன்புக்கு தேவையானது என்னவென்பதை சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். அப்படி இன்றைய பாசுரமானது, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோரெம்பாவாய் என்று பகவானிடத்திலே கேட்கிறார். பகவான் கேட்கிறார், பரிதறிதியாகில் ஏத்தி பறைகொள்வான் என்று என்னிடத்திலே ஒரு பறையை, அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு சாதாரண ஒரு பொருளை கேட்பதாக சொல்லுகிறீர்கள். அதே நேரத்தில் உன்னை அறுத்துதித்து வந்தோம் என்றும் கேட்கிறீர்கள். இது ஏற்கனவே பார்த்தது போல ஒன்றுக்கொன்று சேரா சேர்த்தியாக இருக்கிறது. ஒரு சாதாரண பலனை பெற்று செல்வதற்காக என்னிடத்திலே வந்தீர்களா, அல்லது என்னையே பெற்று செல்வதற்காக எனக்கு மங்களாசாசனம் செய்வதற்காக வந்தீர்களா என்று கேட்டுவிட்டு, அப்படி உங்களுக்கு தேவையான அந்த பறை என்ன, அதை வேண்டுவதற்கான மூல காரணம் என்ன, அது என்னென்ன பொருள்கள் வேண்டும், அது எண்ணிக்கையிலே எத்தனை வேண்டும், இதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ இவங்க சொல்றாங்க, பகவானே நாங்கள் உன்னைத்தான் கேட்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த ஆயர்பாடியிலே உள்ள ஆயர்கள் உங்களையும் எங்களையும் சேரவிடாமல் பிரித்து வைத்திருந்தார்கள். இங்கே மழை பொழியாத ஒரு காரணத்தினாலே மழை வேண்டும் என்பதற்காக உன்னோடு சேர்ந்து உன் தலைமையிலே இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று எங்களை உன்னோடு சேரவிட்டிருக்கிறார்கள். அப்படி உன்னோடு எங்களை சேரவிட்டத அந்த நன்றிக்காக அவர்கள் சொன்ன அந்த நோன்பை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக உன்னிடத்திலே இந்த பறையை கேட்கிறோம். இதை கேட்பது எங்களுக்கு எவ்விதத்திலும் பிரயோஜனப்படாது என்று எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உன்னை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் கூட உன்னோடு சேரவிட்ட அந்த ஆயர்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இதையெல்லாம் உன்னிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லுகிறார். அந்த நோன்புக்கு முன்னோர்கள் என்ன பெயரிட்டார்கள்னா, மார்கழி மாத நோன்பு என்று முன்னோர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். அந்த நீராட்டத்தை முடிப்பதற்கான உண்டான உபகரணங்கள் என்னென்ன தேவை என்பதையும் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னென்ன தேவைப்படுகிறது என்றால், சங்கங்கள் வேண்டும். சங்கங்கள் என்றால் பகவானுக்கு ஊதக்கூடிய சங்கு, பறைகள், பல்லாண்டு பாடுபவர்கள், மங்கள தீபங்கள், கொடிகள், பனி பெய்வதை தடுக்கும் மேல்கட்டி, இதையெல்லாம் வேண்டுமென்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்களாக உன்னிடத்தில் எதுவும் கேட்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம், செய்யாதன செய்யோம். முன்னோர்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம். முன்னோர்கள் எதையெல்லாம் செய்திருக்கிறார்களோ அதையே நாங்கள் செய்வோம் என்று சொன்னதன் அடிப்படையிலே இந்த மார்கழி மாத நோன்புக்கு தேவையான உபகரணங்களை உன்னிடத்திலே கேட்கிறோம், நீ அதை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த பாசுரத்திலே பகவானிடத்திலே கேட்கக்கூடியது.
இத்தனை நாட்களும் பகவானுடைய 5 நிலைகளை சொல்லி அதிலே அச்சாவதாரத்திலே கண்டுபற்றுவதற்கு எளிமையாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த நோன்பிலே ஈடுபடக்கூடியவர்களை எல்லாம் எழுப்பி ஆழ்வார்களையும் முன்னிட்டு நந்தகோபர், யசோதை, பலராமன், நப்பினை பிராட்டியையும் முன்னிட்டு நப்பினை பிராட்டியும் தங்களோடு சேர்த்து கொண்டு இப்போது கண்ணனை பார்க்கிறார்கள். அப்படி கண்ணனை பார்க்கிற போது நாம் என்ன எண்ணத்தோட வரோம்? நாமெல்லாம் காலையில் எழுந்திருக்கிறோம், திருமண் வைக்கிறோம், கோஷ்டிக்கு இங்கே ராமானுஜ குலத்தில் சேருகிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணமாக நாம் நினைக்கிறோம்னா, நமக்கு வேண்டியது கிடைக்கும் என்பது இரண்டாவதாக இருந்தாலும் பகவான் மேலே நமக்கு இருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு தான் நமக்கு இந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. பகவானை சேவிக்க வேண்டும், அவனிடத்திலே நாம் சரணாகதி அடைய வேண்டும் என்று அவன் மேலே இருந்த அன்புதானே நம்மளை இப்படி உறங்கச் செய்யாமல் எழுந்து வர செய்கிறது. அப்போ என்ன நினைச்சு போறான்ட்ட, பகவானிடத்திலே நாம் தான் அன்பு மிக்கவர்களாக இருக்கிறோம், அவரிடத்திலே அன்பு செலுத்துவராக இருக்கிறோம் என்றுதான் இந்த கோஷ்டி போய் பார்க்கிறாங்க. ஆனா அவரை பார்க்கிற போது நம்ம உருவம் தனியா இருக்கு, அவர் மேல இருக்கிற அன்பு தனியா இருக்கு. ஆனா பகவான் எப்படி இருக்கிறானா, அன்பே உருவமாக கிடக்கிறான். நம்மை காட்டிலும் அதிக அன்பை நம்மேலே வைத்திருக்கிறார். இது ஏன் தன்னால் தெரியாம போச்சுன்னா, பெரும்பாலும் தகப்பனார் பிள்ளைகள் மேல வைக்கிற அன்பு தெரியாது, தாய் வைக்கிற அன்பு வெளிப்படுத்திடுவாங்க. பையனும் வெளிப்படுத்துவான், அம்மாவும் வெளிப்படுத்துவாங்க. ஆனா தகப்பனார் வைக்கக்கூடிய அன்பை வெளியே காட்ட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ளேயே இருக்கும். இவர்கள் அதுபோல இத்தனை நாள் என்ன நினைத்தார்கள், பகவான் நமக்கெல்லாம் தகப்பன், நம்ம மேல அன்பா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போனவங்களுக்கு அங்க போய் பார்த்தா அன்பே ஒரு கடலாக, அதுவும் ஆர்ப்பரிக்கக்கூடிய அலைகள் கொந்தளிக்கக்கூடிய கடல் போல எங்கள் மேலே நீதானே அன்பு வைத்திருக்கிறாய். அதனால அதை பார்த்ததும் என்ன சொன்னாங்க, மாலே தன்மறந்து சொல்றாங்க. நம்ம திருமலையில போய் இங்க சொல்ற கோவிந்தாவுக்கும் அங்க சொல்ற கோவிந்தாவுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. இங்க கோவிந்தான்னு சொல்லுங்கன்னு சொன்னா கொஞ்சம் வெக்கப்பட்டு கோவிந்தா அப்படிம்போம். ஆனா அங்க திருமலையில போய் சொன்னா தன் மறந்து அடி வயிற்றிலிருந்து கோவிந்தா அப்படின்னு சொல்லுவோம். அதை போல இவர்கள் பெருமாளை போய் பார்க்கிறார்கள், அவன் அன்பே வடிவாக இருக்கிறான், நமது அன்பு அவன் முன்னே சாதாரணமாக போய்விட்டதே, நம்மேல இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறானே என்று மாலே என்று அவனை அழைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்போ இருவரிடத்திலும் அன்பு இருக்கிறது தெரிஞ்சாச்சு. நமக்கு அவர் மேல அன்பு இருக்கு, அவருக்கு நம்மேலே அன்பு இருக்கிறது. நம்மளுடைய அன்பு என்ன செய்கிறது என்றால், இந்த உறக்கத்திலே இருந்து எழுந்து இந்த உலக விஷயங்களிலெல்லாம் தெளிந்து அவனிடத்திலே பக்தி செய்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனா பெருமாளே, உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அன்பு என்ன செய்கிறது தெரியுமா, எங்களை நினைத்து 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 இவர்களும் நம் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று மயக்கத்திலே கிடப்பதனாலே நீ எழுந்தலாமல் இருக்கிறாய். உன்னை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னே நாங்கள் எப்படி நினைத்திருந்தோம் தெரியுமா, நாராயணனே நமக்கு பறை தருவான் என்று நீ உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய நாராயணனாக நினைத்திருந்தோம். பைய துயின்ற பரமன் என்று நினைத்தோம். தேவாதி தேவன் என்று உன் மேன்மையை பற்றியே நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இங்கே பார்க்கிற போதுதான் தெரிகிறது, நீ எவ்வளவு மேன்மையானவனாக இருந்தாலும் கூட அடியவர்களிடத்திலே இவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறாயே, அன்பே ஒரு உருவமாக இருக்கிறாய் என்பதை இப்போதுதான் நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று சொல்லி எதை வெளிப்படுத்துகிறார்கள் இங்கே? ராமாயணத்திலே ராமாவதாரத்திலே பகவானிடத்திலே விஞ்சி இருந்த குணம் எது என்று கேட்கிற போது அதை சீதா பிராட்டி அறுதிட்டு கூறுகிறார். ராமனிடத்திலே விஞ்சி இருக்கக்கூடிய குணம் எது? சரணாகத வச்சலன். தன்னை சரணமடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ரட்சிக்கக்கூடிய குணம் அங்கே இருக்கிறது என்று வெளிப்படும். சரி, கிருஷ்ணாவதாரத்திலே என்ன குணம் வெளிப்பட்டது? அதை சொல்றாங்க, ஆசிரித வியாமோகம். தன்னை சரணமடைந்தவர்களை தனக்கு உயிராக நினைக்கக்கூடிய குணம் இங்கே வெளிப்படுகிறது. இதை யார் நமக்கு அறுதிட்டு சொன்னார்கள் என்றால், கண்ணனே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? மம பிராணகி பாண்டவா, பாண்டவர்கள் என் உயிராக இருக்கிறார்கள். அவர் ஒன்று பெருசா அவங்களை சரணம் அடையலை, உறவுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா திரௌபதை செய்த ஒரு சரணாகதியானது இவர்களை எனக்கு உயிர் போன்றவர்கள் என்று நினைக்க சொல்லுகிறது. ஞானி
தத்வை மே மே மதம் என்று ஞானியாக இருக்கக்கூடியவன், என்னையே முழுமையாக சரணமாக பற்றி இருக்கக்கூடியவனுக்கு அவன் எனக்கு உயிராக இருக்கிறான் என்று கண்ணன் வெளிப்படுத்துகிறார். இது எவ்வளவு பெரிய மகா ஒரு குணம். தன்னை சரணமடைவர்களை காப்பாற்றுவது ஒரு கடமை, ஆனால் தன்னை சரணமடைந்தவர்களை தன் உயிராக நினைப்பது ஒரு மகா குணம். அந்த குணத்தை தான் கண்ணனே வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார். இங்க என்ன செய்கிறார்கள்? கண்ணன் வெளிப்படுத்திய அந்த குணத்தை மாலே என்று இங்கே சொல்லி காட்டுகிறார். அப்படி இவனிடத்திலே வந்து பார்க்கிறவர்களாம் என்ன வருவாங்கன்னா, எப்பயுமே ஒரு இடம் உண்டு. பகவானிடத்திலே போகிற போது நாம் தான் பெரிய அளவில் செலவழித்து 3 மாதத்துக்கு முன்னாலேயே டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி, ரயில் வண்டிக்கு போக்குவரத்துக்கெல்லாம் புக் பண்ணி நாம் எவ்வளவு ஆசைப்பட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சி போனாலும் கூட அங்கே போய் பார்த்த பிறகு அவன்தான் நம்ம மேலே அன்பாக இருக்கிறான்னு தெரியுமா? இது யார் சொல்கிறாரு? நம்மாழ்வார் சொல்கிறார். பகவான் இடத்துல போகிற போது அவர் எப்படி போனாராம்? காதல் கடலின் மிக பெரிதால் நான் அவன் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு கடலை காட்டிலும் பெரிது, நான் அவனை போய் சரணமடைய போகிறேன்னு போகிறார். அப்படி போறத பத்தியும் சொல்றார். எப்படி போனானா, வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னைனர். போய் முழுமையா பகவானை வாரி பருகி விட வேண்டும், ஒரு அளவு கூட விட்டு வைக்க கூடாது. ஆறாவது அமுதேன்னு சொன்னவர் இல்லையா, அவன் எவ்வளவு இருக்கிறானோ அவ்வளவையும் அள்ளி பருகி விட வேண்டும் சொல்லி இவர் போய் அவன் நிற்கிறார். அதைத்தான் சொல்றாரு, வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை ஒளிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான். நான் இவர் நம்ம அவரை போய் முழுசா அனுபவிச்சன்னு போனா அவர் என்ன செஞ்சாராம்? அப்படி ஆர்வுற்று போன இவரை முற்ற பருகினான். இவரை நமக்குன்னு தூக்கி அவர் வாய்க்குள்ள போட்டு முழுசா முழுங்கிட்டான். அப்ப யார் இங்க அன்பிலே பெரியவனாக இருக்கிறான்? பகவான் தான் அடியவர்கள் மேலே அன்பு மிக்கவனாக இருக்கிறான். நாம தான் அவர் விட்டு விலகி விலகி வந்துடும். ஒன்றும் நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுவோம். இது என்ன சாமி முழு நேரமா பெருமாளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்களே, வேற வேலையே இல்லையான்னு சொல்லி ஒதுங்கிடுவோம். ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒருக்க சனிக்கிழமை போனான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேன்றீங்களே, தினந்தோறும் அவனிடத்திலே இருங்கன்னு சொல்றீங்களேன்னா, நாம தான் அவரை விட்டு விலகி 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 போகிறோமே ஒழிய அவர் எந்த இடத்திலும் நம்மை விட்டு விலகி போவதில்லை. அதான் சொல்லுவாங்க, இராமடம் ஊட்டுவாரை போலே. ஒரு பிள்ளையானவன் தாய் தகப்பன்ட்ட கோபித்து கொண்டு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மடத்துல தங்கியிருப்பான். அங்க சரியான சோறு போட மாட்டாங்க, ஏதோ போடுவாங்க. ஆனா பிள்ளை ருசியா சாப்பிடுவானேன்னு அந்த தாய் என்ன செய்வாங்களாம், தகப்பனாருக்கு தெரியாம வீட்டில் நல்ல வகை வகையா சமைச்சு கொண்டு போய் அந்த மடத்தில ஒளிஞ்சு நிற்பாங்களாம். அந்த மடத்துல இருக்க யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு, என் மகன் உள்ள இருக்கிறான், பசி பொறுக்க மாட்டான், நல்லா சாப்பிடுவான், இந்தாங்க இந்த சாப்பாடை நான் கொடுத்தேன்னு சொல்லாம கொடுத்துருங்க அப்படின்னு இராமடம் ஊட்டுவாரை போலே மறைந்திருந்து கூட நம் குழந்தைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நினைவோடு இருக்கக்கூடியவன் யார் என்றால் பகவான். ஆழ்வார் சொன்னார், சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே, என் அவா அறச் சூழ்ந்தாயே. நான் ஆசைப்பட்டதை விட என்னை நீ அதிகமாக சூழ்ந்து விட்டாய், என் ஆசை உன் முன்னே சிறியதாக போகிவிட்டது என்று சொல்லி அவனே அன்பான வடிவாக இருக்கிறான் என்பதைத்தான் மாலே என்று சொல்லுகிறார். அப்படி இவர்களுடைய அன்பு எங்கே இருந்து இவர்களுக்கு ஏற்பட்டது? பகவானிடத்திலே நமக்கு அன்பு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அவன் நம்மேலே இருக்கிற அன்பை கண்டுதான் நமக்கும் அன்பு ஏற்படுகிறது. நம்ம போறோம், நமக்கு தேவை நிறைய இருக்கும், எவ்வளவோ போய் அவர்கிட்ட கேட்போம், அவ்வளவையும் கொடுத்துட்டா தான் நம்ம மேல அன்பா இருக்காருன்னு அர்த்தமா? அப்பா இருக்காரு, அப்பாட்ட பெரிய மகன் பெரிய லிஸ்ட்டை போட்டு இதெல்லாம் எனக்கு வேணும் பாருன்னா என்ன செய்வார்? உடனே வாங்கிக்கன்னு சொல்லுவாரா? இது தப்பு, இந்த வயசுக்கு இது ஆகாது, இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, இப்போ உனக்கு இதுதான் தருவேன்னு தானே கொடுப்பார். அதை போல சில விஷயங்களை நமக்கு அவர் செய்து கொடுக்கிறார். அதனாலே அவனுடைய இடத்திலே இருக்கக்கூடிய அன்புதான் நம்மை அவன் மேலே அன்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றார். இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது கேட்கிறார், பகவானுக்கு கொஞ்சம் கூச்சமா போச்சு. ரொம்பத்தான் நம்மளை புகழ்றாங்களோ, ரொம்ப கூடுதலா புகழ்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, நான் உங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய பேரன்பை நீங்கள் எவ்வாறு தெரிந்து கொண்டீர்கள் கேட்கிறார். அப்ப சொல்றாங்க, உன்னுடைய வடிவழகை பார்க்கிற போதே நீ அன்பு மிக்கவன் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் மணிவண்ணா அப்படின்னு சொல்றாங்க. சிலரை பார்க்கும்போது தெரியும், இவங்க நல்லவங்க, இவங்க சாந்தமானவங்க,
இவங்க கோபக்காரங்க அப்படிங்கிறத நம்ம பேசி பார்க்கலாம் கூட பார்க்குற போதே சில உருவம் நம்ம காட்டி கொடுத்துரும். இவர்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமானவர்கள் என்பதை நம்ம காட்டும் இல்லையா? அதை போல உன் வடிவழகே எங்களுக்கு உன்னுடைய அன்பை காட்டி கொடுக்கிறது. அப்ப என் வடிவழக வச்சுதான் அன்பை முடிவு பண்ணினீங்களான்னு கேட்கிறார். இல்லை இல்லை, உன்னிடம் அன்பே இல்லை என்றாலும் கூட உன் வடிவழகு எங்களிடத்துல ஈர்க்க பார்க்கிறது. நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையேனர். அங்க அச்சாவதாரமா இருந்த பெருமாள் பேசினாரா திருப்பானாழ்வார்ட்ட? அவர் போய் பார்க்கிறார். அந்த நீலமேனி நிறை கொண்டது என் நெஞ்சினையே, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. உன்னை பார்த்த கண்ணால நான் வேற எதையும் பார்க்க விரும்பலன்னு சொல்ற அளவுக்கு அந்த வடிவழகு ஈர்த்தது. அப்படி நீ அன்பு இல்லாதவனாக இருந்தாலும் உன் வடிவழகு உன்னிடத்திலே எங்களை ஈர்க்கச் செய்கிறது. அப்படிப்பட்ட மணிவண்ணா என்று சொன்னார். பனிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் என்று பெரிய பிராட்டியையும் மயக்கக்கூடிய வடிவழகோ உன்னுடையது. இப்படிப்பட்ட வடிவழகு இருக்கிற நீ எங்களையும் ஆசைப்படுகிறாய். உன் முன்னே நாங்கள் ரொம்ப சாதாரணமான நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். நீ என்ன செய்யற? எங்களுடைய வடிவழகை பெரிய விஷயமாக நினைத்து எங்களை அரவணைக்கிறாயே என்று கேட்கிறார். இப்படி மயக்கம் கொண்டு மாலே மணிவண்ணா என்று இருக்கிறார். அப்படி அவன் எங்கே இருக்கிறான்னா நம்ம மேல அன்புல மயங்கி கிடக்கிறான். அப்படி மயங்கி கிடக்கிறவனிடத்தில் இருக்கிற வைரம் யாருக்கு பயன்படும்? அவருக்கு பயன்படாது. மயக்கத்தில் இருக்கிறது நம்ம எடுத்துட்டு வந்துடும். சரி, அவர் பார்க்காம இருக்கார், அவர் நினைவில்லாம இருக்கார். அதை போல நீ எங்கள் மேலே மயங்கி கிடக்கிற நேரத்தில் உன் அன்பையெல்லாம் நாங்கள் எடுத்து கொண்டு விட்டோம். மணிவண்ணா, நீ அப்படி உயர்ந்த மாணிக்கமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு எப்படி இருக்கிறாய்னா? நம்ம கிட்ட ஒரு மாணிக்கம் இருக்கு, என்ன செய்வோம்? அதுக்குன்னு பெரிய இரும்பு பெட்டியை தயார் பண்ணி அதுக்கு பல நம்பரெல்லாம் போட்டு பூட்டு போட்டு உள்ள வைப்போம். நீ அப்படியெல்லாம் எங்களுக்கு இல்லை. சாதாரணமாக எங்களுடைய துணியினுடைய நுனியிலே வைத்து கட்டி கொண்டு அனுபவிக்கக்கூடிய அளவில் எங்களுக்கு நீ எளியவனாக இருக்கிறாய். அந்த சௌலபியம் நிறைந்தவனாக நீ இருக்கிறாய். அன்பு இருப்பதனாலே சௌலபியமாக வருது. நம்ம யார்கிட்ட இறங்கி பழகுவோம்? யார் நமக்கு பிரியமானவர்களோ அவரிடத்தில் நாங்கள் இறங்கி பழகுவோம். அதை போல நீ உயர்ந்தவனாக இருந்தாலும் என்ன செய்கிறாய்? எங்கள் இடத்துல இருக்கிற அன்பின் காரணமாக எங்களுக்கு எளியவனாக நீ இருக்கிறாய் என்று இந்த மாணிக்கத்தோடு பகவானை ஒப்பிட்டு சொல்லுகிறார். மாணிக்கத்துக்கும் பகவானுக்கும் உள்ள ஒப்புமை என்ன என்று சொல்லுகிறார்கள். உண்டு என்று உயிர் நிற்கையும், நம்மிடத்திலே மாணிக்கம் இருக்குதுன்னா அவன் மனசுல தெம்பு வந்துடும். அதனால உண்டு என்ன உயிர் நிற்கையும், அதை வைத்திருப்பவன் காலிலே சர்வரும் வெளுகையும், அதை இழந்தவர்கள் பிழையாத ஒளிகையும். அதை காணாப்பட்டோம்னு என்ன செய்வோம்? அதை காணோம் காணோம் காணும் தேடி நம்ம மனநிலையே மாறக்கூடிய அளவில் போயிடுவோம். அதை போல பிழையாத ஒளிகையும், கைப்பட்டாருக்கு பூணலாயிருக்கையும். நம்ம இடத்துல வந்துச்சுன்னா அதை ஒரு தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ பதிச்சு நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு அனுபவிக்கக்கூடிய நிலையில இருக்கும். பிறருக்கேயாயிருக்கும். அந்த மாணிக்கத்துக்கு ஏதாவது பிரயோஜனம்னா அது பிறருக்கு பயன்படக்கூடியதாகத்தான் இருக்கும். அளவுபடாமல் உபகரிக்கையும், கொடுத்தோம் என்று நினைத்தார் ஒளிகையும், வேறொன்றில் கண் வைக்க மாட்டாத ஒளிகையும் என்று நமக்கு இந்த மாணிக்கம் எப்படியெல்லாம் பயன்படுகிறதோ அந்த நிலையிலே நமக்கு பகவானும் பயன்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி பகவான் இடத்துல கேட்கிறார்கள். அப்ப அவர் சொல்றாரு, என்றும் எனக்கு இனியானை என் மணிவண்ணனை. இது யார் சொல்லுவா? எனக்கு என்கிட்ட யாருமே பெருசா இதை சொன்னதில்லை. குறும்புக்காரன், திரும்புக்காரன், வம்புழுக்கிறவன், சேட்டக்காரன் தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க தான் என்னமோ மாலே மணிவண்ணா அன்பு நிறைந்தவனே வடிவழகு நிறைந்தவனேன்னு சொல்றீங்க. இதுக்கு முதல்ல யார சொன்னா தெரியுமா? ஒரே ஒருத்தர் தான் என்னை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? என்றும் எனக்கு இனியானை என் மணிவண்ணனைன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? யசோத பிராட்டி சொன்னாங்க. நான் பிறந்ததோ கருப்பு, பேரே கிருஷ்ணன். கிருஷ்ணன்னா கருப்பு. இவ்வளவு கருப்பா இருக்க பிள்ளைய உன்னைய போல அழகான பிள்ளை இருக்கான்னு யசோத பிராட்டி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா பிள்ளைனால வேற வழி இல்லாம சொன்னாங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல என் தாயார், என்னை பெற்ற தாயார் யசோதை பிராட்டி தான் அப்படி சொன்னார்கள். இப்போ நீங்க என்னை மாலே மணிவண்ணா அப்படின்னா புகழ்றீங்க. நீங்க உண்மையிலேயே புகழ்றீங்களா இல்ல வந்த காரியத்தை சாதிப்பதற்காக என்னை புகழ்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க வந்த காரியத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவங்க சொன்னாங்க, மார்கழி நீராடுவான். முன்னோர்கள் கடைபிடித்து வந்த இந்த மார்கழி நீராட்டத்திலே இந்த ஆயர்களுடைய அனுமதியோடு
இங்கே நன்றாக மழை பெய்ய வேண்டும், இந்த நாடும் உலகமும் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மார்கழி நீராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். மார்கழி திங்கள் நீராட போதுவீர், யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ எல்லாரும் வந்து கலந்து கொண்டுகள் என்று ஏறக்குறைய 5 லட்சம் பேரை இணைத்து கொண்டு இந்த நோன்பை நாங்கள் நோட்டிருக்கிறோம். அந்த காரியத்தை நாங்கள் நிறைவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு இங்க ஒரு சந்தேகம் வரும். கண்ணனையே சரணமாக பற்றிய பிறகு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நோன்பு தேவையா, இதை நாம செய்ய வேண்டுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இங்க வரும். இதுக்கெல்லாம் தத்துவார்த்தமாக ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. இதை ஊராரின் நன்மைக்காக அனுபவிக்கிறோம் என்கிற நிலையை நாம இங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரிய ஞானியாக பகவானை பூர்ணமாக சரணமடைந்த ஆச்சாரியர்களாக இருந்தாலும் அவர் என்ன சொல்றாங்க, தினந்தோறும் சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால பகவானை அடைஞ்சிட்டோம், பூர்ணமா சரணாகதி அடைஞ்சிட்டோம், நமக்கு மனசுல வேற சிந்தனையே இல்லை, காலையில குளிக்க மாட்டேன், திருமணம் வைக்க மாட்டேன், பெருமாளுக்கு திருவாரணம் பண்ண மாட்டேன், நம்ம இருக்க முடியுமா? இதையெல்லாம் நாம செய்து கொண்டே வர வேண்டும். அதை போல உன்னை அடைந்த பிறகு எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றாலும் கூட இந்த ஆயர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இந்த நோன்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். அதனால ஊராரின் நன்மைக்காக, உலக நன்மைக்காக இந்த நோன்பை நாங்கள் நோக்கிறோம். அப்ப நமக்கு எந்த நன்மையும் கேட்க வேண்டாமா? 30 நாளும் இப்படி எந்திரிச்சு வந்து தூக்கத்தை கெடுத்து வந்ததெல்லாம் வீணா போகுதா? நமக்குன்னு ஒன்றும் கேட்க வேண்டாமா? நம்ம ஒண்ணுமே கேட்க வேண்டாம். நமக்கு வேண்டிய அனைத்தையும் அவனே தருவான். கேட்டு பெறுவது உயர்ந்ததா, கேட்காமல் பெறுவது உயர்ந்ததான்னா குசேலன் மாதிரி நம்ம பாடு சும்மா அவளை கூட கொடுக்க மறந்து பேசாம இருந்தா நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்துடுறார். அதனால இந்த நோன்பில ஈடுபட்டால் நமக்கு நன்மை நிச்சயம், அதுல சந்தேகம் இல்லை. இந்த உலகத்துக்கும் நன்மை நிச்சயம், அதனாலே நாங்கள் ஈடுபடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கிறாரு, இவங்க எந்ததுமே பெரிய சிறு குழந்தைகளாக இருந்தாலும் கூட பெரிய தத்துவமான விஷயங்களை பேசுறாங்களே, சரி இன்னும் என்னென்னதான் இவங்களுக்கு தெரியுதுன்னு பார்ப்போம் என்று அவர்கள் கொஞ்ச நேரம் இவங்க கிட்ட வார்த்தை ஜாலத்தில் விளையாடுகிறார். அப்ப கேட்கிறாரு, மார்கழி நீராட்டம்னு ஒரு விஷயமா? இது நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா? வேதத்துல என்ன சொல்லி இருக்கு? சொர்க்கத்தை விரும்புபவன் அதை அடையணும் நினைச்சா என்ன செய்வானா, ஜோதிஷ்ட யோமயாகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இருக்கு. பரமாத்மா தியானம் செய்யத்தக்கவன் என்று எந்த நேரத்திலும் பகவானையே தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கு. இப்படி யாகம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்று தானே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செய்தால் தானே உங்களுக்கு நான் பலனை கொடுக்க முடியும். நான் படித்த, நான் உருவாக்கிய அந்த வேதத்தில் எங்கேயுமே மார்கழி நோன்புங்கிற ஒரு விஷயமே இல்லையே, புதிதாக சொல்லுகிறீர்களே, இது யார் உங்களுக்கு சொன்னா, எப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ வேதத்தை காரணமாக காட்டி சொல்வது அது எழுத்துல இருக்கிறது, நாங்க அதை விட மேலான ஒரு ஆதாரம் வச்சிருக்கிறோம். என்ன வச்சிருக்கோம் என்று சொல்லும்போது, மேலையார் செய்வனங்கள், எங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள் இந்த நோன்பை செய்தார்கள், செய்து அதற்குண்டான பலனை அடைந்தார்கள். நாங்கள் சொல்வது பிரத்யட்சம். இதுக்கு மேல யாராவது செஞ்சு நன்மை அடைஞ்சிருக்காங்களான்னா இருக்காங்களே, இன்னன்னார் இந்த நோன்புல ஈடுபட்டு இவ்வளவு நன்மைகளை அடைந்தார்கள் சொல்வதற்கு ஆதாரத்தோட நாங்க இருக்கோம். ஆனா நீ எழுதியிருக்கிற வேதத்தை படித்து நாங்கள் ஒரு விஷயத்தை செய்தா அதை செய்து முடித்து அதன் பலன் கிடைக்கிறது வரைக்கும் நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குமா? அது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தரை கூப்பிட்டு நான் பெருமாளை பார்க்கணும்னு கேட்கிறார். அப்ப இருந்து அங்க பெரியவர் என்ன சொன்னார்னா, அந்த இருக்கா பார் பெருமாள், அவருக்கு போய் ஒரு 1001 குடத்துல தண்ணியை எடுத்து அவர் மேல நீ தீர்த்தமாட வைத்தேன்னா உனக்கு பெருமாள் பிரத்யட்சமா வருவான்னு சொன்னார். சரின்னு அவர் வேமா தண்ணி ஊத்திக்கிட்டே வந்தார். ஊத்திக்கிட்டே வரும்போது 999 குடம் ஊற்றும் போது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நம்ம ஊர்லலாம் பெருமாள் பிறப்பாடாகிறாருன்னா அதுக்கு முதலே வானவேடி போடுறாங்க, மேலே சத்தம் கேட்கும். இப்போ உண்மையிலேயே பெருமாள் வரப்போறாரு, ஒரு சத்தத்தை கூட காணுமேன்னு அவநம்பிக்கை வந்துருக்கு. குடத்தை தூக்கி போட்டு போயிட்டார். அது மாதிரி பலன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் வருவதற்கு உன்னுடைய வேதம் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் நாங்கள் முன்னோர்கள் செய்ததை அனுஷ்டிப்பதனாலே எங்கள் ஆச்சாரியன் இதை கடைபிடித்தார், அவர் இந்த பலனை அனுபவித்தார். அதே போல நாங்களும் இந்த நோன்பை கடைபிடிக்கிறோம், அவர் அடைந்தது போல நாங்களும் பலனை அடைவோம். அப்படி நமக்கு இங்க கண்கண்ட சாட்சியாக இருந்து விட்டு போனது நமது ஆச்சாரிய ஸ்ரீமதி ஆண்டாளம்மாள் அவர்கள் முழுமையாக இந்த கோஷ்டிக்காக தன்னை அர்ப்பணித்து
தன் ஆச்சாரனுடைய திருவடியே தஞ்சம் என்று இந்த ஊரிலே இருந்தார்கள். ஏறக்குறைய 100 வயது வரை இங்க வாழ்ந்தார். அவருக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட முறையில் சொத்தோ பணமோ காசோ இருந்ததான்னா ஒண்ணுமே இல்லை, இந்த கோஷ்டி தான் சொத்து. ஆனா அவர்களுக்கு எல்லா விஷயமும் சிறப்பாக நடந்தது. அந்த நம்பிக்கை, அதை போல நாம் திடமான நம்பிக்கையோடு அவரிடத்திலே இருந்து எங்கள் ஆச்சாரியன் செய்தார், அதை நாங்களும் செய்தால் எங்களுக்கும் நன்மை ஏற்படும் என்கிற அந்த ஆதாரத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். நீ சொன்ன வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தர்மம் அறிந்தவர்களின் ஆச்சாரமே முக்கிய பிரமாணம். அவர்கள் எதை ஆச்சாரமாக அனுஷ்டித்து காட்டினார்களோ அதுதானே பிரமாணம். இதை வேதங்களே சொல்லுகிறதே என்று கேட்கிறார்கள். பகவானிடத்திலே அன்பிலே பக்தியிலே மிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி எப்படி பகவானை வணங்குகிறானோ அப்படி அப்படியே மற்ற ஜனங்களும் வணங்குகின்றன. நாம் இங்க நோம்பு நடத்துறோம். இதுல செய்யக்கூடிய முறைகள்லாம் என்ன? நாம ஏற்படுத்தினதில்லை. நமக்கு முன்னே இருப்பவர்கள் இங்க என்ன செய்தார்களோ அதை அப்படியே கடைபிடிக்கிறோம். அதை உலகமும் அனுஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயத்துல நமக்கு சந்தேகம் வந்துருது. இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, இது இப்படி செஞ்சா நல்லதா அப்படி செஞ்சா நல்லதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருகிற போது நாம் என்ன செய்வோம்? எப்பாங்க வாங்க, நமக்கு முன்னாடி இருந்தவங்க இப்படித்தான் செஞ்சாங்க, அதே மாதிரி செஞ்சுட்டு போவோமே, நாம ஏன் இதை போய் மாற்றணும் என்று முன்னோர்கள் செய்ததை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். நீ சொல்லக்கூடிய வேதத்தை காட்டிலும் ஆதாரபூர்வமாக உன்னிடத்திலே வந்திருக்கிறோம் என்று இங்கே சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகிற போது வேதத்தையே சொன்னவங்க என்ன சொன்னாங்க? நான் வேதம் சொல்லுகிறதுன்னு அவங்க சொல்லலை. அந்த வேதமே என்ன சொல்லுதுன்னா, பல இடத்துல இவ்வாறு செய்ய வேண்டும் என்று மனு சொல்லுகிறார், இவ்வாறு செய்ய வேண்டும் என்று வேத வியாசர் சொல்லுகிறார், இப்படி செய்ய வேண்டும் என்று முனிவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அந்த வேதம் கூட அந்த சிஷ்டாச்சாரத்தை சொல்லுகிறது. ஆச்சாரி சிஷ்ய பாவத்தை இந்த வேதமும் வெளிப்படுத்துகிறது. பேசுறதெல்லாம் யாரு? சிறு குழந்தைகள். பேசக்கூடிய விஷயமெல்லாம் என்ன? பெரிய தத்துவார்த்தமான விஷயத்தை அவர்கிட்ட பேசுறாங்க. அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில என்ன சொல்றாங்க? மேலையார் செய்வனகள், எங்கள் முன்னோர்கள் செய்ததன் அடிப்படையிலே நாங்கள் இந்த மார்கழி நோன்பை நோட்கிறோம். அவர்களுக்கு கிடைத்தது போல பலன் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என அவருடைய தகப்பனார் சொல்லியிருக்கிறார் பெரியாழ்வார். விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே. நிச்சயமாக நாம் இதில் ஈடுபட்டால் நமக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்கும் என்று எங்கள் தகப்பனார் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே நாங்களும் செய்கிறோம். மேலையார் செய்வனகள் வேண்டுவன. அப்படி முன்னோர்கள் செய்வதற்கு அடிப்படையிலே நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் நீயே தர வேண்டும். அப்ப முன்னோர்கள் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர் வேதத்தை கடைத்து எடுத்து எல்லாம் தேர்ந்த நிலையில இருக்கிற போது இந்த ஊருக்கான நன்மைகளை பற்றி சில விஷயங்களை விதிமீறி செய்வாங்க. சில நேரத்துல எதுவுமே செய்யாமலும் இருப்பாங்க. அந்த 2 விஷயம் அவங்க இடத்துல இருக்கும். ஏன்னா கிரமமா வரமாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே சாதாரணமா போய் இது ஒரு பெரிய விஷயமா. அனந்தாழ்வான் மாதிரி என்ன சொல்லுவாங்க? ஓப்பா பாம்பு கடிச்சா எனக்கு என்ன, உயிரோட இருந்தா இங்க இருக்க போறேன், உயிர் போயிடுச்சுன்னா அங்க இருக்க போறேன் அப்படின்னு அவங்க இருப்பாங்க. அதனால அவங்க செய்ததையே நம்ம ஒரு ஆதாரமாக கொண்டு செய்ய முடியுமா? அதிலே சில குற்றங்குறைகள் வந்து விடாதா என்று கேட்கிற போது அதுக்கு என்ன சொல்றாங்க? பெரியவர்கள் செய்ததிலே ஏதெது நமக்கு இப்ப உடன்பாடாக இருக்கிறதோ, நாம ஈடுபடக்கூடிய நோன்புக்கு இங்கு எது பொருத்தமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டு மற்ற விஷயங்களை விட்டுவிட வேண்டியது. அது ஏன் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை போய் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய கட்டாயமும் நமக்கு கிடையாது என்பதனாலே தான் மேலையார் செய்வனகள் அப்படி செய்யக்கூடிய விஷயங்களை கேட்டியேல் என்று சொல்லுகிறார். எதுக்குத்தானே நிற்கிறாரு? கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு கேட்டியேல் அப்படின்னு சொன்னா, இவர்கள் எப்படி மாடே மணிவண்ணா என்று அவனுடைய வடிவலைகளே மயங்கி கிடக்கிறார்களோ, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவரும் இவர்களுடைய வடிவலைகளே மயங்கி இவர்களுடைய அன்பை மெச்சி இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு மயங்கி நிற்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டி பிள்ளை அனுப்புறோம். பாப்பா பள்ளிக்கூடத்துக்கு என்னம்மா சொல்லி கொடுத்தாங்கன்னா அது குளறி 4 வார்த்தை சொன்னா அப்படியே நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்துருது. பிள்ளைய தூக்கி கொஞ்சம் இல்லையா? அந்த நிலையிலே பகவான் என்ன செய்கிறார்? நம்ம பிள்ளைங்க இப்படியெல்லாம் பேசுதே, இப்படி தத்துவார்த்தமாக பேசுதேன்னு மயங்கி எங்கேயோ இருக்கிறாராம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க? கேட்டியேல் அப்படின்னு சொல்லி தட்டுறாங்க. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு என்ன கரும்பு திங்க கூலியா? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இன் சொற்களை பேசுமவள்,
அவள் எதை பேசினாலும் இனியதாகவே நான் ஏற்றுக்கொள்வேன் என்று பிராட்டி பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேனே. ஏன்னா வீட்டுக்காரம்மா பேசுறது அவ்வளவு மகிழ்ச்சியா ஏற்றுக்கிறதுல ரொம்ப சிரமம். அவங்க சொல்றதெல்லாம் சரின்னு பட்டாலுமா படலைனாலும் கூட ஆமா சரி சரின்னு சொல்ல வேண்டிய நிலையில இருக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன். அதை போல உங்களுடைய இனிய சொற்களை நான் கேட்டு மகிழ்ந்து நிற்கிறேன். நீங்கள் எதை சொன்னாலும் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு வேண்டியவற்றை கேளுங்கள் என்று சொல்லுகிறேன். அப்ப இவங்க சொல்றாங்க, முதல்ல ஞானத்தை எல்லாம் பொய்ப்பாடுடையனவே, இந்த உலகத்தை எல்லாம் நடுங்க செய்யக்கூடிய அளவிற்கு பாகவத கைங்கரியங்களுக்கு யார் யார் விரோதிகள் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களெல்லாம் அஞ்சி நடுங்கக்கூடிய அளவிலே மகாபாரத யுத்தம் நடக்கிற போது பகவான் தன் கையிலே வைத்திருந்த பாஞ்சசன்யத்தை எடுத்து அதில் சங்கை ஒளி எழுப்புகிறார். அந்த ஒளியை கேட்ட மாத்திரத்திலேயே கௌரவர்கள் சேனை அனைத்துக்கு மனது விட்டு போச்சு. கிருஷ்ணனுடைய பாஞ்சசன்யமே இவ்வளவு கம்பீரமாக ஒலிக்கிறதே, இந்த சத்தமே நம்மளை நடுங்க செய்கிறது, இன்னும் அவருக்கு எதிர்ப்பா நாம போய் போர் நடத்தினா எங்க வெற்றி கொள்ள போறோம் என்று நடுங்க செய்யக்கூடிய அளவிலே இருந்த அந்த பாஞ்சசன்யம் போன்ற சங்கு எங்களுக்கு வேண்டும். அந்த பஞ்சசன்யத்துடைய ஒளியை யார் யார் கேட்க ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். 2 பேருமே கேட்கிறார்கள். அவருடைய விரோதிகளும் கேட்கிறார்கள், அவனுடைய அடியவர்களாகிய நாமும் கேட்கிறோம். கேட்கிறது சங்கின் ஒளிதான். அவங்களுக்கு அது எப்படிப்படுது, நமக்கு எப்படிப்படுது என்பதை பற்றி சொல்லுகிறார். அச்சங்கொழியலாலேங்கிறார். அசுரர்கள் அனைவரும் பலகாணி பிறந்து, யோ பகவான் பாஞ்சசன்யத்தை ஊதிவிட்டாரே, நமக்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று பயந்து அவர்கள் கேட்கிறார்கள். தான் சொல்றாங்க, பற்றார் நடுங்க முன் பாஞ்சசன்யத்தை வாய் வைத்த போரேரே என்று உலகில் உள்ளோரெல்லாம் நடுங்கும்படியாக உன் வாயிலை வைத்து அந்த சங்கை ஊதினாயே. இது அவங்கெல்லாம் பயப்படுறவங்க கேட்கிற விதம். இந்த சங்கொலியை கேட்டு இந்த உலகத்தில் இருக்க தீமைகள் எல்லாம் அழிந்து நமக்கு நன்மை ஏற்பட போகிறது என்ற நம்மை போன்ற அடியவர்கள் கேட்கும்போது எப்படி கேட்கிறாங்க, பூங்கொல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சார்கவில் நானொலியும் தலைப்பெய்வது எங்காண்டுகளோ என்று அடியவர்கள் ஏங்கி கிடக்கிறார்களாம். பகவானுடைய அந்த பாஞ்சசன்யத்துடைய சங்கின் ஒளி எப்போது கேட்போம், அவனுடைய வில்லிலே இருக்கிற நாணையிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியை நாம் எப்போது கேட்போம் என்று அவர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்களாம். ஏன்னா அந்த 2 ஒளியும் கேட்டாதான் நமக்கு தீமைகள் எல்லாம் அழிந்து நன்மை கிடைக்கும். தீவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர் சங்கெடுத்து ஊதிடக்கூடாது, அவர் வில்ல எடுத்து நானொலி எழுப்பக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த கம்பீரமான பாஞ்சசன்யம் எங்களுக்கு முதலிலே வேண்டும். அதோடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது, எந்த சங்கு முழங்கும் போது சங்கரனுடைய சூளமும் கையிலிருந்து விழுகிறதோ, சூரியனின் ரதத்தில் கட்டப்பட்ட குதிரைகள் பயத்தினால் மனம் கலங்கி வழி தவறி செல்கிறனவோ, பிரம்மதேவன் பிரம்மாண்டமாகிற பாத்திரம் வெடித்து விடுமோ என்று அச்சத்திலே நாராயணா என்று தன்மறந்து சொல்லுகிறானோ, அந்த முராரியின் வாயில் வைக்கப்பட்டதுமான அந்த பாஞ்சசன்யம் நம்மை காப்பாற்றட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை ரட்சிக்க வேண்டும் என்றால் பகவான் முதலிலே செய்வது அந்த ஆபத்தெல்லாம் அஞ்சி நடுங்கக்கூடிய அளவிலே அந்த பாஞ்சசன்யத்தை ஊதுகிறானே. அப்படி அவனை விரும்புகிறவர்களும் அவனை விரும்பாதவர்களும் கேட்பதற்கும் அஞ்சி நடுங்கக்கூடியதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பாஞ்சசன்யம் எங்களுக்கு வேணும். அது எப்படி இருக்கு, வெளுமையாக பாலன்ன வண்ணத்து, நீ மணிவண்ணனாக இருக்கிறாய். அது எப்படி இருக்கிறது, பாலன்ன வண்ணம் போல இருக்கிறது. அவனுடைய நிறத்தில ஈடுபட்டவர்களுக்கு அவனுக்கு உதவியாக அவனுடைய கையாளாக இருக்கக்கூடிய இந்த சங்கினுடைய நிறத்திலுமே அவர்கள் ஈடுபடுகிறார். பாலன்ன வண்ணத்து அப்படின்னு சொல்லுகிற போது இந்த இடத்துல அந்த சொல்றாங்க இல்லையா, கலர் மேட்சிங். நம்ம ஒரு கோலம் போட்டால் கூட எந்தெந்த இடத்துல எந்தெந்த வர்ணத்தை போட்டால் அது அழகாக வரும்னு பெண்களுக்கே உண்டானது. அதனால தான் சேலை எடுக்க போனால் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், 2 மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகும். ஏன்னா அந்த கலர் மேட்சிங்க்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும். இங்கேயே பெண்களாக இருப்பதனால பகவானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வர்ணங்களை பொருத்தி பார்க்கிறார்கள். அவன் நீலமணி வண்ணனாக இருக்கிறான். அவனுடைய உருவம் நீல வண்ணத்திலே இருக்கிறது. அவனுடைய அதரங்கள் எப்படி இருக்குதுன்னா கோவை பழம் போல செவந்து இருக்கிறது. இந்த சங்கு எப்படி இருக்கிறது, பால் போன்ற வெண்மையாக இருக்கிறது.
அந்த நீல வண்ணமாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய சிவந்த உதடுகளிலே வெண்மையான இந்த சங்கை வைத்து ஊதுகிற அழகை அவர்கள் ரசிக்கிறார். பாலன்ன வண்ணத்து பாஞ்ச சன்னியமே, கடலிலே பிறந்து பஞ்சனன் உடலிலே வளர்ந்து போய் ஊழியான் கைதளத்திடத்தில் குடியேறின்னு சொன்னாங்க. எங்க பிறக்குது? பிராட்டி மாதிரி அதுவும் திருப்பார்கடலிலிருந்து பிறந்து பஞ்சசனிலே வளர்க்கப்பட்டு பகவானுடைய கையிலே குடியேறி அந்த பாஞ்ச சன்னியம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். உன்னை விட்டு ஒரு கணமும் பிரியாத அந்த பாஞ்ச சன்னியம் வேணும்னா, என்னை விட்டு பிரியாதுன்னு தெரிஞ்சு ஏன் அதை கேட்குறீங்கன்னார். உலகத்திலேயே பாஞ்ச சன்னியம் ஒண்ணுதான் இருக்கு, அதை பிரிஞ்சு பெருமாள் இருக்க மாட்டார். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க? அந்த பாஞ்ச சன்னியத்தை கேட்டு நாம பெற்றுவிட்டால் இவரும் நம்ம கூடயே வந்துடுவார். இந்த சங்குக்காக என் சங்க கொடுத்துருங்க, என் சங்க கொடுத்துருங்க, நோம்பு முடிச்சிருச்சுல எப்ப தரீங்கன்னு கேட்டு நம்ம பின்னாடியே வந்து விடுவார் என்பதனால முதலிலே அந்த பாஞ்ச சன்னியத்தை கேட்கிறார்கள். அப்படி கேட்கும்போது சொன்னாங்க, இது மாதிரி பல சங்கு வேணும்னாங்க. இருக்கிறதே ஒண்ணு, இது மாதிரி பலவெல்லாம் கிடையாது, வேற என்ன வேணும்னு கேட்கிறார். பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே அப்படின்னா, இந்த அண்டத்துக்கெல்லாம் கேட்பது போல பெரிய அகலமான பரந்த பரப்புடைய பறை எங்களுக்கு வேணும்னா. சங்க கேட்டாங்க, அடுத்து எங்க கொடுக்குறாங்க? பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே, அந்த பெரிய பறை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார். ஏன்? அப்படி கோஷ்டி புறப்பட்டு வருகிற போது அந்த பறையினுடைய ஒளி கேட்க வேண்டும். அப்படி சால பெரும்பறையே, கோஷ்டி புறப்பாடு ஆயிருச்சா அப்படின்னு நம்ம வெளிப்படுத்துவதற்கு சங்க ஊதுறது. அந்த பாஞ்ச சன்னியத்தை ஊதுனா கோஷ்டி புறப்பாடுக்கு தயாராகிவிட்டது என்ற அர்த்தம். அதற்கடுத்து இந்த சால பெரும்பறை இசைத்தால் என்ன அர்த்தம்? கோஷ்டி புறப்பாடு ஆகிவிட்டது என்ற அர்த்தம். இதை ஊருக்கு உணர்த்துவதற்காக எங்களுக்கு அந்த சால பெரும்பறை வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த பறையைத்தான் ஆரம்பத்திலிருந்து கேட்கிறாங்க. பறை கொள்வான் வந்தோம், பறை கொள்வான் வந்தோம் என்று இதைத்தான் கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். இதை கேட்பதற்காக இந்த பாடுபட்டார்கள்னா முதல்லயே சொல்லிட்டாங்க. இந்த நோன்பை முடிப்பதற்காக இதெல்லாம் எங்களுக்கு வேண்டும். அப்ப பாஞ்ச சன்னியம் வேண்டும், சால பெரும்பறை வேண்டும். அதற்கு பிறகு பின்னால என்னென்ன விஷயம் கேட்கிறார்களோ அதெல்லாம் இந்த பறையிலே அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாவற்றையும் சேர்த்து கேளுங்கன்னு சொல்றார். வேற என்ன வேணும்? பாஞ்ச சன்னியம் கேட்டீங்க, சால பெரும்பறை கேட்டீங்க, வேற என்ன வேணும் சொல்லுங்க, மொத்தமா தரேன். பல்லாண்டிசைப்பாரு, அப்படி சங்கை ஊதி புறப்பாடாகிற இந்த கோஷ்டிக்கு எதிரே நின்று இவ்வளவு 5 லட்சம் பெண்கள் கூடி இப்படி நெட்டிலே திருமண் வைத்து பெருமாள் மேடு பக்தியோடு வருகிறார்களே, இவர்களுக்கு ஏதாவது கண்ணெச்சில் பட்டு விடுமா, திஷ்டி பட்டு விடுமா, இவர்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, இவர்களுடைய நோன்பு நிறைவடைவதற்கு எந்த இடையூறும் வரவிடக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு மங்களாசாசனம் செய்வதற்கு பல்லாண்டு பாடுபவர்களை தர வேணும். அப்புறம் என்ன வேணும்? கோல விளக்கு. விளக்கு என்பதே மங்களகரமானது. எங்களுக்கு அந்த மங்களகரமான விளக்கு வேண்டும். அந்த விளக்கினுடைய வெளிச்சத்திலே எங்களுடைய முகத்தை நாங்கள் ஒருவர் பார்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால எங்களுக்கு என்ன வேணும்? கோல விளக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கடுத்து என்ன கேட்கிறாங்க? விதானமே. இதெல்லாம் இருந்தாலும் கூட மார்கழி மாதத்திலே கொட்டக்கூடிய பனியிலே நாங்கள் நடந்து வருகிற போது எங்கள் உடம்புக்கு எதுவும் நோவு வந்து விடக்கூடாது என்பதற்காக எங்கள் மேலே பனி விலகாமல் இருப்பதற்கு விதானம், மேல் கட்டி, இன்னைக்கு சொல்ற சாமியானான்னு சொல்றோம் இல்லையா, அதை போல எங்களுக்கு மேல் கட்டி வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப அவர் சாகரன், எல்லாம் கேட்டுக்கிறீங்க, இதெல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே நான் இருக்கிறேன் என்று அவர் என்ன செய்கிறார்? பாஞ்ச சன்னியமே அப்படின்னு கேட்டீங்க. அது பலதெல்லாம் இல்லை, இருக்கிறது ஒண்ணுதான். சரி, அந்த பாஞ்ச சன்னியத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன். அதற்கடுத்து பறை என்று கேட்டீர்கள். என்ன பறையை கொடுக்கிறான்? பாரோர்களெல்லாம் மகிழ பறை கரங்க குடக்கூத்தாடின போது திருவரையிலே கட்டின பறையை கொடுத்தான். இவருக்கு பேரு குடக்கூத்தன்னு பேர். குடையடைகள் அங்கங்க பறைகளை கட்டிக்கிட்டு அதை அடிச்சுக்கிட்டு எந்த நேரம் ஆடிக்கொண்டே இருப்பாராம். அப்படி அவன் கூத்தாடுகிற போது பயன்படுத்திய பறையை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு இந்த சால பெரும்பறையை கொடுக்கிறார். அதற்கடுத்து என்ன கேட்டாங்க? பல்லாண்டிசைப்பாரேன்னு. இந்த உலகத்திலேயே தன்னை தவிர மற்றவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்ட ஒருவர் யாருன்னா விஷ்ணு சித்தர் என்று சொல்லப்படக்கூடிய பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாரையே நான் உங்களுக்கு பல்லாண்டு பாடுவதற்காக தருகிறேன் என்று பெரியாழ்வாரை இவர்களுக்கு கொடுக்கிறார்.
அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க, கோல விளக்குன்னு கேட்டாங்க. கோல விளக்குன்னு கேட்டீங்க, என் குல விளக்கவே உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஏற்கனவே நப்பினை பிராட்டி உங்களோடு சேர்ந்துதான் இருக்கிறார். அவளை விட மங்களகரமான விளக்கு, ஒளி நிறைந்த விளக்கு எதுவுமே கிடையாது. அப்படி எனக்கு கோல விளக்காக இருக்கக்கூடிய நப்பினை பிராட்டியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று நப்பினை பிராட்டியை கொடுக்கிறார். அதுக்கடுத்து என்ன கேட்டாங்க, கொடி. அவருக்கு என்ன பேரு, கருட கொடிய உடையவன் என்று பேர். பகவானுக்கு அடையாளமாக எங்கும் ஏற்றப்படக்கூடிய கொடி எதுவாக இருக்கும்னா கருடனோடு இருக்கக்கூடிய கொடிதான். அப்படிப்பட்ட அந்த கருட கொடியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கொடுக்கிறார். விதானமே என்று மேல் கட்டி கேட்டார். தங்கள் மேலே பனி விழுகாமல் இருப்பதற்கு நிழல் வேண்டுமே, அதற்கு என்ன தரலான்னு பார்த்தார். இருக்கிற கோஷ்டியோ ரொம்ப பெருசு, 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 5 லட்சம் பேரையும் அடக்கி இருக்கக்கூடிய அளவில் மேலே நிழல் தர வேண்டும் என்றால் யாரால முடியும்னா ஆதிசேஷன் தன் தலையை விரித்தால் தான் முடியும். அப்பதான் 5 லட்சம் பேரை இதுக்குள்ள அடக்க முடியும். ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, இவர் கண்ணனாக அவதரித்து மதுராபுரியில இருக்கிற சிறையில இருந்து வசுதேவர் நாளை தூக்கி கொண்டு வருகிற போது மழை விழுகிறது. அப்படி மழை விழுகிற போது பகவான் மீது அந்த மழை துளி விழுந்து விடக் கூடாது என்பதற்காக பின்னாலேயே வந்து கொடையாக தாங்கி நின்னான். அப்படி நமக்கு சிறு குழந்தையிலே ஒரு ஆபத்து ஏற்படுகிற போது அதை தடுத்து காத்தவன் இல்லையா அனந்தாழ்வான். இரண்டாவது அவர் என்ன, எந்த நேரம் நம்ம கூடயே இருக்கிறார். அதுக்கு தான் அவர் ஆசைப்படுவார். நம்மளை பிரிஞ்சு ஒரு வினாடி கூட அனந்தாழ்வான் இருக்க மாட்டாரு. நாமும் அவனை விட்டு பிரிந்து இருக்க முடியாது. அதனால அதை கொடுக்க முடியாது, வேற என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு. அத்தாவளம் என்று பெயர் பெற்ற தான் மேலே அணிந்திருக்கக்கூடிய அந்த அங்கியை எடுத்து கொடுத்தார். அது ஏன் வச்சிருந்தாருன்னா, ஆயர்கள் இந்த ஆயர்வாடி பெண்களோடு இவரை சேர விட மாட்டாங்க. அதனால என்ன செய்வார்னா, அவர் அதிகாலையில 3 மணி அளவில் பனி கொட்டுற நேரத்தில் எந்திரிச்சு போவார். அப்படி போகிற போது யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக தன் மேலே அதை போர்த்தி கொண்டு போவார். இப்ப என்ன ஆகி போச்சு, ஆயர்வாடியில் இருக்கிறவங்களே இந்த ஆயர்வாடி பெண்களோடு சேரலாம்னு அனுமதி கொடுத்த பிறகு நம்ம மறைத்து கொண்டு போவதற்கு இந்த விதானம் தேவையில்லை என்று இந்த அத்தாவளம் என்கிற அந்த மேற்கட்டியை கொடுத்தார். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கன்னா அது 5 லட்சம் பேருக்கும் நிழல் கொடுத்து அவர்கள் மேலே பனி விழுகாமல் பாதுகாக்கக்கூடிய நிலையை ஏற்பட்டது அப்படின்னு இதை ஒன்னொன்னா கொடுத்துட்டார். இவங்க என்ன செய்யறாங்க, எப்பவுமே நான் நங்கூட கேட்டு போவோம். நம்ம கேட்கும்போது ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னா சரின்னு சொன்ன அவசரப்பட்டமே, சாமி ஒரு 2000 ரூபா கொடுங்க. அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க, ஒன்னொன்னு கொடுத்தீங்களே பரவாயில்ல கொடுத்தீங்க, ஒன்னொன்னு பத்தாது, இதுல பூரா நிறைய எங்களுக்கு வேணும், பாஞ்ச சங்கியம் நிறையா வேணும், எங்களுக்கு நப்பின பிராட்டி மாதிரி நிறையா வேணும், பல்லாண்டு பாட பெரியாழ்வார் மாதிரி நிறையா வேணும்னா அவர் என்ன சொன்னார், என்ன இருக்கிறது நீங்க கேட்டது அருதான பொருள் ஒன்னொன்னு தான் இருக்கு, அதெல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு, இன்னும் அதிகப்படியா கேட்டா நான் எங்க போறதுனார். ஏன் உன்னால முடியாது, ஆளி நிலையாய் அருளேலோரம்பாவாங்க, நீ எப்படிப்பட்ட அகடிதி கடனா சாமர்த்தியன்னு எங்களுக்கு தெரியும், உன்னால முடியாதது என்கிற காரியமே கிடையாதுன்னு தெரிஞ்சுதானே உன்னிடத்துல வந்திருக்கிறோம். நீ எப்படிப்பட்டவன்னா, பிரளயம் வருகிற போது சிறு குழந்தையாக இந்த உலகம் அனைத்தையும் விழுங்கி விட்டு எந்த ஆதாரமும் பிடிமானமும் இல்லாமல் இருக்கக்கூடிய சின்ன ஆழம் தளிரிலே போய் படுத்துக்கொண்டாங்க. ஆழ இலையை எம்பிட்டு இருக்கும், நம்ம கையகலம் தான் இருக்கு, அது தளிர் எம்பிட்டு இருக்கும்னா நம்ம விரல் அளவுக்கு தான் இருக்கு, ஒரு 3 அளவுக்கு இருக்கு. அதிலே போய் இந்த உலகத்தை எல்லாம் சாப்பிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்தவனாச்சு. உனக்கு நாங்கள் இந்த கேட்கறதெல்லாம் நிறையா கொடுக்கறதுக்கு முடியாதா, யாரை ஏமாத்த பார்க்குற, நீ ஏற்கனவே இந்த கோவர்த்தனகிரியை தூக்கும் போதே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நீ யாரு எப்படிப்பட்டவன். ஒரு சாதாரணமாக 7 நாட்கள் ஒரு சுண்டு விரல் அளவில் ஒரு பெரிய மலையை தூக்கி பிடித்து இந்த ஆயர்பாடிகளையும் ஆயர்பாடியில் உள்ள மக்களையும் ஆயர்பாடியில் உள்ள பசுக்களையும் கண்டுகளையும் காத்தவனாயிட்டு இதாச்சும் ஒரு மலையை தூக்குன. அங்க ஆளிலையில படுக்கும்போது உலகத்தையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டு சிறு குழந்தையாக அந்த தளிரிலே படுத்து கொண்டிருந்தாயே, உன்னாலே ஆகாதது ஒன்றுமில்லை, அதனாலே நீ எங்களுக்கு தர வேணும் என்று பாலன் தனதொருவாய் 7 உலகுண்டு ஆளிலையின் மேலன்று நீ வளர்ந்த மெய்யென்பர், ஆலன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் குண்டெடுத்தாய் சொல்லு. யார் நமக்கு சொல்லியிருக்கா, பொய்யாழ்வார் சொல்லியிருக்கிறார். ஆளிலே உலகத்தை எல்லாம் விழுங்கிவிட்டு ஆழமிலம் தளிரிலே படுத்து கொண்டிருப்பவனும்
இந்த கோவர்தனகிரியை கையாலே தூக்கி இங்கே நம்மளை ரட்சித்து கொண்டிருந்தவனும் இருவரும் ஒருவர் என்று இங்கே நமக்கு ஆழ்வார் சொல்லியிருக்கிறார். அதனால ஆளிநிலையாய் என்று கேட்கிறார். பண்டொரு நாள் ஆளிலை வளர்ந்த சிறுக்கன் அவன் என்றும் வையமேலும் கண்டால் பிள்ளை வாயுலே என்றும் என்னை நான் மண்ணுண்டேனாக அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் அனைவருக்கும் காட்டிட்டில்லையே என்று சொல்லுகிறபடி இந்த உலகத்தை எல்லாம் விழுங்கிவிட்டு ஒன்றும் தெரியாதவன் போல ஆளின் தளிரிலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய நீ எங்களுக்கு எல்லாவற்றையும் தர வேண்டும், உன்னாலே முடியும், அதனாலே தான் கேட்கிறோம் என்று சொல்லுகிறார். இதை பற்றி சொல்லுகிற போது சரமசுலோகத்திலே இருக்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக இதை சொல்லுகிறார்கள். சரமசுலோகம் என்ன சொல்றாரு? சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜா அகம் துவா சர்வ பாப்பேப்பிய மோட்சயிசாமி மாச்சுஷரம். இதுல ரெண்டு விஷயம்தான் முக்கியமான விஷயம். மாம் என்று அவர் சொல்வதும் அகம் என்று சொல்வதுதான் இங்கே சிறப்பு. இந்த இரண்டு சிறப்பையும் இந்த பாசுரத்திலே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். சரமசுலோகத்தில் மாம்ங்கிற இடத்தை என்ன சொல்றாங்கன்னா, யார் அவன் மாம் சொல்றான் இல்லையா, நான் சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு இந்த உலகத்தில்? பரமாத்மாவை தவிர யாருக்கும் இல்லை. அப்படி அந்த மாம்ங்கிறத எங்கே சொன்னார்கள் என்றால், மாலே மணிவண்ணா இதுதான் நீ என்ற அந்த இடத்துல மாம் என்பதை சொன்னார்கள். அகம் என்ற இடத்துல என்ன சொல்லுகிறார்கள்னா, எல்லாவற்றையும் உன்னிடத்திலே அடக்கி கொண்டு ஆளிலே படுத்து கொண்டிருக்கிறாயே என்று அந்த சரமசுலோகத்தின் அர்த்தத்தையும் இங்கே ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே வெளிப்படுத்தி, நீயே எங்களை எனக்கு செய்ய வேண்டும், அருளாத ஒளியுமே ஆளிலை மேலென்று தெருளாத பிள்ளையாய் சேர்ந்தான். அப்படி எல்லா விதமான சக்தியை முன்னிடத்திலே நீ வைத்திருக்கிறாய். நாங்கள் கேட்ட இந்த சிறு விஷயங்களை எல்லாம் உன்னாலே தராமல் எடுக்க முடியாது, அது உன்னாலே நிச்சயமாக முடியும். இதையெல்லாம் பலவற்றவாக எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று இன்றைய தினத்திலே கண்ணனிடத்திலே இந்த மார்கழி நோன்பை நிறைவு செய்வதற்குண்டான உபகரணங்கள் அனைத்தையும் கேட்டு பெறுகிறார்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.